ஓம் சாந்தி. வானிலை 9/7/2020। मीठे बच्चे, जब समय मिले तो एकांत में विचार सागर मंथन करो। जो पॉइंट सुनते हो उसको रिवाइज करो। இனிமையான குழந்தைகளே, எப்போ சமயம் கிடைக்குதோ அப்போ தனிமையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்யணும். எந்த பாயிண்ட்ஸை கேட்குறோமோ அதை ரிவைஸ் செய்யணும். கேள்வி: துமாரி யாதிக்கு யாத்ரா பூரி கப் ஹோகி? உங்களுடைய நினைவினுடைய யாத்திரை எப்பொழுது முடியும்? பதில்: जब तुम्हारी कोई भी कर्मेंद्रियां धोखा ना दे, कर्मातीत अवस्था को जाए, तब याद की यात्रा पूरी होगी. எப்போ உங்களுடைய எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றம் தராமல் இருக்கும், கர்மாத்தீத் நிலை அடையிறமோ அப்போ நினைவினுடைய யாத்திரை முடிவடையும். अभी तुमको पूरा पुरुषार्थ करना है, ना उम्मीद नहीं बनना है, सर्विस पर तत्पर रहना है. இப்போ முழுமையாக நீங்கள் முயற்சி செய்யணும். நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகக்கூடாது. சேவையில் மூழ்கி இருக்கணும். ஓம் சாந்தி. मीठी मीठी बच्चे आत्म अभिमानी होकर बैठे हो. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கீங்களா? பச்சே சமஸ்தேகை ஆதா கல்பகம் தேக அபிமானி ரகேகை. अब देही अभिमानी को रहने के लिए मेहनत करनी पड़ती है. குழந்தைகள் புரிஞ்சிருக்கீங்க. பாதி கல்பம் நாம் தேக அபிமானத்தில் இருந்திருக்கோம். இப்போ ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான உழைப்பு செய்யணும். பாம் ஆக்கர் சம்ஜாத்தேகே அப்னே கோ ஆத்மா சமஜ்கர் பைட்டோ, தப்கி பாப் யாத் ஆயேகி, நஹி தோ பூல் ஜாயேங்கி. பாபா குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கிறாங்க. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமரும்போதுதான் பாபாவுடைய நினைவு வரும். அப்படி இல்லை, பாபாவுடைய நினைவானது மறந்துடும். யாது நகி கரேங்கே தோ யாத்ரா கைசே கர் சகேங்கே, பாப் கைசே கட்டேங்கே. பாபாவுடைய நினைவு செய்யலை. அப்போது பாபா சொல்கிறாங்க, நினைவு யாத்திரை எப்படி செய்ய முடியும்? பாவங்கள் எப்படி அழியும்? ஏன்னா பாபாவுடைய நினைவு இல்லைன்னா நம்முடைய பாவங்கள் அழியாது. காட்டா படு ஜாயேகா ஏ தோ கடி கடி யாது கரோ ஏகை முக்கிய பாத்து. நஷ்டம் ஏற்படும். மேலும் அடிக்கடி நாம் பாபாவுடைய நினைவு செய்யணும். இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்குது. பாக்கி தோ பாம் அநேக் பிரகார் கி யுக்தியாம் பத்தலாத்தே கை. மற்றபடி பாபா நமக்கு அநேக விதமான யுக்திகளை புரிய வைக்கிறாங்க. அதாவது பாபாவுடைய நினைவில் இருப்பதற்காக நிறைய வழிமுறைகளை சொல்கிறாங்க. ராங் கியாகை ரைட் கியாகை பாபி சம்ஜாயாகை. தவறானது எது, சரியானது எது, அதுவும் பாபா புரிய வைக்கிறாங்க. बाप तो ज्ञान का सागर के பக்தி கோபி ஜான்தேகை. பாபா ஞான கடலாக இருக்காங்க, பக்தியையும் தெரிஞ்சிருக்காங்க. பச்சோங்கோ பக்தி மே கியா கியா கருணா படுத்தாகை. குழந்தைகள் பக்தியில் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு சம்ஜாத்தேகை. ये यज्ञ तप आदि करना, ये सबके भक्ति मार्ग. வேள்வி, யாகம், தபம் இது எல்லாமே பக்தி மார்க்கத்திற்கு சேர்ந்ததாக இருக்கு. பல் பாப் கி மகிமா கருத்தேகை பரந்து உள்டி. பாபாவுடைய மகிமை செய்கிறாங்க. ஆனால் நேர்மாறான தலைகீழான மகிமையாக இருக்குது.
वास्तव में कृष्ण की महिमा भी पूरी नहीं जानते. உண்மையில் கிருஷ்ணருடைய மகிமையை கூட முழுமையாக யாருக்கும் தெரியாது. ஹர் ஏக் பாத்துக்கோ சமஜ்னா சாகியேனா, ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா. जैसे कृष्ण को वैकुंठनाथ कहाँ जाता है. अच्छा बाबा पूछते कि कृष्ण को त्रिलोकीनाथ कहाँ जा सकता है. கிருஷ்ணருக்கு எப்படி வைகுண்டநாத்ன்ட்டு சொல்லப்படுது, வைகுண்டத்திற்கு எஜமானர்ன்ட்டு சொல்லப்படுது. நல்லது, பாபா கேட்குறாங்க, கிருஷ்ணரை திரிலோக்கிநாத், 3 உலகத்திற்கும் அதிபதியாக சொல்ல முடியுமா என்ன. गाया जाता है ना त्रिलोकीनाथ. अब त्रिलोकी के नाथ आता. 3 लोक मूल वतन, सूक्ष्म वतन, स्थूल वतन. திரிலோக்கி நாத்தாக பாடப்பட்டிருக்கு. இப்போ 3 உலகத்திற்கும் தலைவர், அதாவது 3 உலகம், மூல வத்தனம், சூட்சம வத்தனம், ஸ்தூலமான வத்தனம், ஸ்தூலமான உலகமாக இருக்கு. तुम बच्चों को समझाया जाता कि तुम ब्रह्मांड के भी मालिक हो. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க, நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு கூட எஜமானராக இருக்கீங்க. கிருஷ்ண ऐसे समझते होंगे कि हम ब्रह्मांड के मालिक नहीं वह तो வைகுண்ட में थे. பிரம்மாண்டத்திற்கு நான் எஜமானராக இருக்கேன், இது போல கிருஷ்ணர் நினைப்பாரா என்ன. இல்லை, ஏன்னா கிருஷ்ணர் வைகுண்டத்தில் இருந்தாங்க. வைகுண்டு ககா ஜாத்தாகி ஸ்வர்க நயி துனியாக்கோ. வைகுண்டம் என்றாலே ஸ்வர்க்கம், புது உலகத்திற்கு சொல்லப்படுது. தோ வாஸ்தமே திரிலோக்கிநாத் கோயி பி கை நகி. உண்மையில் திரிலோக்கிநாத் வேற யாருமே இல்லை. 3 உலகத்திற்கும் அதிபதியாக வேறு யாரும் இல்லை. ரைட் பாத் சம்ஜாத்தே கே 3 லோக் தோ கைனா. பாபா சரியான விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. 3 உலகங்கள் இருக்கு இல்லையா. பிரம்மாண்ட கா மாலிக் சி பாபா பி கை தும்பி கோ. பிரம்மாண்டத்திற்கு எஜமானர் சி பாபா, நீங்கள் கூட எஜமானராக இருக்கீங்க. சூட்சம் வத்தன் கி தோ பாத் கி நகி. சூட்சம வத்தனத்தினுடைய விஷயம் எதுவும் இல்லை. ஸ்தூல் வத்தன் மேபி வ மாலிக் நகிகை. ந ஸ்வர்கா ந நர்கா மாலிகை. ஸ்தூலமான உலகத்திற்கும் பாபா எஜமானர் இல்லை. சொர்க்கத்திற்கும் எஜமானர் கிடையாது, நரகத்திற்கும் எஜமானர் கிடையாது. கிருஷ்ணகை ஸ்வர்கா மாலிக், நர்கா மாலிகை ராவன். கிருஷ்ணர் சொர்க்கத்திற்கு எஜமானராக இருக்காங்க, ஆனால் ராவணன் நரகத்திற்கு எஜமானராக இருக்காங்க. இன்கோ ராவன் ராஜ்ய ஆசுரி ராஜ்ய கஹா ஜாத்தாகை. இதற்கு ராவண ராஜ்யம் அசுர ராஜ்யமாக சொல்லப்படுது. மனுஷ்ய கே தேவிகை பரந்து சமஸ்தி நகிகை. மனிதர்கள் சொல்கிறாங்க, ஆனால் அதை பற்றி யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. तुम बच्चों को बाप बैठ समझाते गए, रावण को 10 शीश देते गए. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க, ராவணனுக்கு 10 தலைகளை காட்டியிருக்காங்க. 5 விகார் ஸ்திரீ கே, 5 விகார் புருஷ் கே. अब 5 விகார் தோ சப்கே லியே கே. 5 விகாரங்கள் ஆணுடையது, 5 விகாரங்கள் பெண்ணுடையதாக இருக்கு. இப்போ 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளேயும் இருக்கு. சப் கைகி ராவன் ராஜ்யமே. அனைவருமே ராவண ராஜ்யத்தில் இருக்காங்க. அபி தும் ஸ்ரேஷ்டாச்சாரி பன் ரகேகோ. பாப் ஆக்கர் ஸ்ரேஷ்டாச்சாரி துனியா பனாத்தேகை. இப்போ நீங்கள் ஸ்ரேஷ்டாச்சாரி, அதாவது மிக உயர்ந்தவர்களாக ஆயிட்டிருக்கீங்க. பாபா வந்து சிரேஷ்டமான மிக உயர்ந்த உலகத்தை உருவாக்குறாங்க.
एकांत में बैठने से ऐसे ऐसे विचार सागर मंथन चलेगा. தனிமையில் அமரும் பொழுது இது போல ஞான சிந்தனையானது தனக்குள் இருக்கும். உஸ் पढ़ाई के लिए भी स्टूडेंट एकांत में किताब ले जाकर पढ़ते हैं. உலகியலான படிப்புக்காக கூட மாணவர்கள் தனிமையில் அமர்ந்து படிக்கிறாங்க. तुमको किताब तो पढ़ने की दरकार नहीं. हाँ तुम பாயிண்ட்ஸ் நோட் करते हो. நீங்கள் புத்தகங்களை வைத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பாயிண்ட்ஸை நோட் பண்ணணும். इसको फिर रिवाइज करना चाहिए. ये बड़ी गुह्य बातें के समझने की. அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரிவைஸும் பண்ணணும், சிந்தனையும் செய்யணும். இது மிகவும் ஆழமான புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. बाप कहते हैं आज तुमको गुह्य नई பாயிண்ட் समझाता हूँ. பாபா சொல்கிறாங்க, இன்று நான் உங்களுக்கு புது பாயிண்ட்ஸை புரிய வைக்கிறேன். पारसपुरी के मालिक तो लक्ष्मी नारायण के. पारसपुरी के लक्ष्मी नारायणर यजमानराக இருக்காங்க. ऐसे भी नहीं करेंगे कि विष्णु को भी समझते नहीं है कि ये लक्ष्मी नारायण के. अभी तुम शॉर्ट में एम ऑब्जेक्ट समझाते हो. விஷ்ணுவை லக்ஷ்மி நாராயணர் தான் விஷ்ணுவாக இருக்காங்க. இது போல் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சுருக்கமான முறையில் லட்சியம் குறிக்கோளை புரிய வைக்கலாம். பிரம்மா சரஸ்வதி கோயி ஆப்பஸ் மே மேல் ஃபீமேல் நகிகை. பிரம்மா சரஸ்வதி ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் மேல் ஃபீமேல் கிடையாது, ஆண் பெண் கிடையாது. ஏதோ பிரஜாபிதா பிரம்மா கைனா பிரஜாபிதா பிரம்மா को ग्रेट ग्रैंडफादर कह सकती है. शिव बाबा को सिर्फ बाबा ही कहेंगे, बाकी सबके ब्रदर्स. பிரஜாபிதா பிரம்மா கூட இருக்காங்க. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு கிரேட் கிராண்ட்ஃபாதராக சொல்ல முடியும். ஆனால் சிவ் பாபாவுக்கு வெறும் அப்பாவாக சொல்லப்படுது. மற்ற அனைவருமே சகோதரர்களாக இருக்காங்க. இத்தனை சப் பிரம்மாக்கி பச்சேகை. பிரம்மாவினுடைய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. சப்கோ மாலும் கே கம் பகவான் கி பச்சே பிரதர்ஸ் கோகையே. நாம் பகவானுடைய குழந்தைகளாக இருக்கோம், சகோதரர்களாக இருக்கோம். இது அனைவருக்கும் தெரியணும். பரந்து வாகை நிராகாரி துனியாமே அபி தும் பிராமன் பனேகோ. ஆனால் நிராகார உலகத்தில் தான் எல்லாருமே பிரதர்ஸ், ஆத்மா சகோதரனாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பிராமணர்களாக ஆயிருக்கீங்க. नई दुनिया सत्य को कहा जाता है. इनका नाम फिर पुरुषोत्तम संगम युग रखा है. புது உலகம் சத்தியுகத்திற்கு சொல்லப்படுது மற்றும் இது புருஷோத்தம சங்கம யுகமாக சொல்லப்படுது. சத்தியுகமே கோத்தேகை புருஷோத்தம் எ படி ஒண்டர்ஃபுல் பாத்தேகை. சத்தியுகத்தில் எல்லாருமே புருஷோத்தமர்களாக மிகவும் உத்தமமானவர்களாக இருக்காங்க. இது மிகவும் அதிசயமான விஷயமாக இருக்கு. தும் நயி துனியா கே லியே தயார் கோ ரகே கோ. நீங்கள் புது உலகத்திற்காக தயாராயிட்ருக்கீங்க. இஸ் சங்கம் பர்கி தும் புருஷோத்தம் பன்தே கோ. இந்த சங்கமத்தில் தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக உத்தமமானவர்களாக ஆகிறீங்க. கேத்தே வீகை கம் லக்ஷ்மி நாராயண் பனீங்கே. ஏகை சப்சே உத்தம் புருஷ். நாங்கள் லக்ஷ்மி நாராயணராக ஆவோன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரையும் விட உத்தமமான மனிதர்களாக இருக்காங்க. உன்கோங்கோ ஃபிர் தேவதா கஹா ஜாத்தா ஹை. அவர்களுக்கு தேவதையாக சொல்லப்படுது.
उत्तम से उत्तम नंबर 1 के लक्ष्मी नारायण फिर नंबर वार तुम बच्चे बनेंगे. உத்தமத்திலும் உத்தமமான நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவங்க லக்ஷ்மி நாராயணர். அதுக்கப்புறம் குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமாக ஆகிறீங்க, அதாவது வரிசை கிரமமாக இருக்கீங்க. சூரிய வம்சி கரானே கோ உத்தம் ககேங்கே. நம்பர் 1 तो कहना சூரிய வம்சத்தினுடைய வம்சாவளியை உத்தமமானதாக சொல்லப்படுது. நம்பர் 1ஆக இருக்கு இல்லையா. ஆகிஸ்தே ஆகிஸ்தே கலா கம் கோத்திகை. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கலைகள் குறையுது. अभी तुम बच्चे नई दुनिया का मुहूर्त करते को. जैसे नया घर तैयार होता है तो बच्चे खुश होते गए, முகூர்த்த கருத்தேகை. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் புது உலகத்தினுடைய முகூர்த்தம் செய்கிறீங்க. ஒரு புது வீடு தயார் பண்ணால் அதில் குழந்தைகள் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க, முகூர்த்தமும் செய்கிறாங்க. तुम बच्चे भी नई दुनिया को देख खुश होते को, முகூர்த்த கருத்தேகோ. குழந்தைகளாகிய நீங்கள் கூட புது உலகத்தை பார்த்து சந்தோஷப்படுறீங்க, முகூர்த்தமும் செய்கிறீங்க. லிகா குவாபீகை சோனேகே பூலோங்கி வர்ஷா கோத்திகை. தங்க மலர்களுடைய மழை பொழிவதாக எழுதப்பட்டிருக்கு. तुम बच्चों को जितना खुशी का पारा चढ़ना चाहिए. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி ஏற்படணும். तुमको सुख और शांति दोनों मिलते हैं. உங்களுக்கு சுகம் மற்றும் அமைதி ரெண்டுமே கிடைக்குது. दूसरा कोई नहीं जिनको इतना सुख और शांति मिले. மற்றவர்களுக்கு யாருக்குமே இந்த அளவு சுகம் மற்றும் அமைதி கிடைக்கிறது இல்லை. दूसरे धर्म आते हैं तो द्वैत को जाता है. மற்ற தர்மம் வரும் பொழுது ரெண்டாக ஆயிருது. तुम बच्चों को अपार खुशी है कम पुरुषार्थ कर ऊंच पद पाए. நாம் முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையணும். இந்த அளவுக்கப்பாற்பட்ட மகிழ்ச்சி குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கு. ऐसी नहीं कि जो तकदीर में होगा सो मिलेगा. पास कोने कोंगे तो कोंगे. அதிர்ஷ்டத்தில் இருந்தால் கட்டாயம் கிடைக்கும், அது போல் கிடையாது. அதாவது பாஸ் ஆகியிருந்தால் கட்டாயம் ஆவாங்க. नहीं हर बात में पुरुषार्थ जरूर करना है. நம்ம பாஸ் ஆகியிருந்தால் இப்போவும் ஆகலாம், அது போல் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவசியம் முயற்சி செய்யணும். पुरुषार्थ नहीं पहुँचता है तो कह देते जो नसीब में नहीं होगा. முயற்சி செய்ய முடியல, அப்போ அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை. फिर पुरुषार्थ करना के बंद हो जाता है. எப்போ அதிர்ஷ்டம் இல்லையோ அப்போ முயற்சி செய்வதை அவங்க நிறுத்திடுறாங்க. बाप कहते हैं तुम माताओं को कितना ऊंच बनाता हूँ. பாபா சொல்கிறாங்க, மாதா சாகிய உங்களை நான் எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுறேன். फीमेल का मान सब जगह के विलायत में भी मान के. பெண்களுக்கு அனைத்து இடங்களிலும் மரியாதை இருக்குது, வெளிநாட்டில் கூட மரியாதை இருக்குது. एकांक बच्चे पैदा होते हैं तो उल्टा चार पाई कर देते हैं. दुनिया बिल्कुल की डर्टी है. இந்த உலகத்தில் பெண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த பெண் குழந்தைகளை ஒதுக்கிறாங்க. அதாவது பெண் குழந்தைகளை விரும்புவது இல்லை. உலகம் எவ்வளவு அசுத்தமானதாக இருக்குது. इस समय तुम बच्चे जानते को பாரத் क्या था अब क्या है. பாரதம் என்னவாக இருந்தது, இப்போ என்னவாக இருக்கு, இதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க.
मनुष्य भूल गए गई सिर्फ शांति शांति मांगते रहते गई विश्व में शांति चाहते गई. மனிதர்கள் இதை மறந்துடுறாங்க. அமைதி அமைதின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. முழு உலகத்தில் அமைதியை விரும்புகிறாங்க. तुम ये लक्ष्मी नारायण का चित्र देखो, इन्हों का राज्यता तो பவித்ரதா சுக் சாந்தி भी थी. நீங்கள் லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை மற்றவர்களுக்கு காட்டுங்க. இவங்களுடைய ராஜ்யத்தில் தூய்மை சுகம் அமைதி இருந்தது. தும்கோ ஐசா ராஜ்ய சாகியேனா, உங்களுக்கு இது போல ராஜ்யம் தேவையாக இருக்கு இல்லையா. மூல் வத்தன் மேத்தோ விஸ்வகி சாந்தி நெகி ககேங்கி. மூல வத்தனத்தில் முழு உலகத்திற்கான அமைதின்ட்டு சொல்கிறது இல்லை. விஸ்வமே சாந்தி தோ எகாங் கோகினா, முழு உலகத்தில் அமைதி என்பது இங்கே தான் இருக்கு இல்லையா. தேவதாங்கா ராஜ்ய சாரி விஸ்வமேதா, தேவதைகளுடைய ராஜ்யம் முழு உலகத்தில் இருந்தது. மூல் வத்தன் தோகை ஆத்மாவோங்கி துனியா. மூலவத்தனம் என்றாலே அது ஆத்மாக்களுடைய உலகமாக இருக்கு. मनुष्य तो ये भी नहीं जानते कि आत्माओं की दुनिया होती है. ஆத்மாக்களுடைய உலகமும் இருக்கு. இதை பற்றி மனிதர்கள் யாருக்குமே தெரியாது. बाप कहते हैं हम तुमको कितना ऊंच पुरुषोत्तम बनाता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை எந்த அளவு மிக உயர்ந்த புருஷோத்தமர்களாக மாற்றுறேன். ये समझाने की बात है, ऐसे नहीं रडियाँ मारेंगे भगवान आया है तो कोई मानेगा नहीं. இது எல்லாமே புரிய வைப்பதற்கான விஷயங்களாக இருக்கு. பகவான் வந்திருக்காங்க. இது போல் நம்ம என்னதான் சொன்னாலும் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவருக்கு காலி காயேங்கி அவர் கிளாயேங்கி, இன்னும் அதிகமான நிந்தனைகளை செய்வாங்க. ககேங்கி பீகே अपने बाबा को भगवान कहते गए, ऐसे सर्विस नहीं होती गई. பீகேஸ் பாபாவை பகவானாக சொல்கிறாங்க. இது போல் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இது போல் சேவை ஆகாது, இதில் சேவை ஆகாது. बाबा युक्ति बताते रहते हैं, कमरे में 8-10 चित्र हैं, दीवार में अच्छी रीति लगा दो और बाहर में लिख दो, बेगत के बाप से बेगत का सुख का वर्षा लेना है. பாபா யுக்திகளை சொல்கிறாங்க. ஒரு ரூமில் 8-10 சித்திரங்களை செவுற்றில் நீங்கள் மாட்டி வையுங்க. வெளியே நீங்கள் இது போல் எழுதி வையுங்க. எல்லையற்ற அப்பாவிடமிருந்து எல்லையற்ற சுகத்தினுடைய ஆஸ்தியை எடுக்கணும். अथवा मनुष्य से देवता बनना है तो आओ हम आपको समझाइए. மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகணும். அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் புரிய வைப்போம். ஐசே பகூத் ஆனி லக் படிங்க. இது போல் நிறைய பேர் வருவதற்கு ஆரம்பிப்பாங்க. ஆப்பிகி ஆத்தி ரகிங்கி விஸ்வமே சாந்தி தோ தீனா, தன்னை தானாகவே வருவாங்க. முழு உலகத்தில் அமைதி இருந்தது இல்லையா. அவி இத்தனி டேர் தரம் கை, இப்போ கணக்கில்லாத தர்மங்கள் இருக்கு. தமோ பிரதான் துனியாமி சாந்தி கைசி கோசக்தி கை, கீழான உலகத்தில் அமைதி எப்படி இருக்க முடியும். விஸ்வமே சாந்தி வத்தோ பகவான் கி கர் சக்தா கை, முழு உலகத்தில் அமைதி என்பது பகவான் மட்டும்தான் செய்ய முடியும். सी बाबा आते गए जरूर कुछ सौगात लाते होंगे. सी बाबा அவசியம் இந்த உலகத்திற்கு வராங்க. வரும்போது பரிசையும் எடுத்துட்டு வராங்க. एक ही बाप के जो इतना दूर से आते गए और ये बाबा एक ही बार आते गए.
இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு அப்பா மட்டும்தான் வராங்க மற்றும் ஒரு முறை மட்டும்தான் பாபா வராங்க. इतना बड़ा बाबा 5000 वर्ष के बाद आते गए. இவ்வளோ பெரிய அப்பா 5000 வருடங்களுக்கு பின்னால் தான் வராங்க. मुसाफरी से लौटते गए तो बच्चों के लिए सौगात ले आते गए. எங்கேயாவது பயணம் போயிட்டு வரும்போது தன்னுடைய குழந்தைகளுக்காக பரிசையும் கொண்டு வராங்க இல்லையா. स्त्री का पति भी बच्चों का बाप तो बनते गए. மனைவிக்கு கணவனாக குழந்தைகளுக்கு அப்பாவாக ஆகிறாங்க இல்லையா. फिर दादा परदादा तरदादा बनते गए. इनको तुम बाबा कहते हो. फिर ग्रैंड फादर भी होगा. அதுக்கப்புறம் தாத்தாவாக கொள்ளு தாத்தாவாகவும் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் பாபான்னு சொல்கிறீங்க, அவர் கிராண்ட் ஃபாதராகவும் இருக்காங்க. கிரேட் கிராண்ட் ஃபாதர் பி கோகா, அதாவது மிகப்பெரிய கிராண்ட் ஃபாதராகவும் இருக்காங்க. பிராதாரியா கைனா வம்சாவழிகளும் இருக்கு இல்லையா. ஆடம் ஆதி தேவ் நாம்கே பரந்து மனுஷிய சமஸ்தி நெகேகே, ஆதாம் ஏவல் என்ற பெயரும் இருக்கு. ஆனால் மனிதர்கள் அவர்களை பற்றி புரிஞ்சுக்கிறது கிடையாது. तुम बच्चों को बाप बैठ समझाते गए. बाप द्वारा सृष्टि चक्र की हिस्ट्री जाग्रफी को तुम जानकर चक्रवर्ती राजा बन रहे को. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. பாபா மூலமாக சிருஷ்டி சக்கரத்தினுடைய சரித்திரம் பூகோளத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சக்கரவர்த்தி ராஜாவாகவும் ஆகிறீங்க. பாபா கித்தனா பியார் और रुचि से पढ़ाते गए तो इतना पढ़ना चाहिए ना. பாபா மிகவும் அன்போடு ஆர்வத்தோடு படிப்பை கற்றுத்தராங்க. அந்த அளவு நம்ம படிப்பை படிக்கணும் இல்லையா. सवेरे का टाइम तो सब फ्री होते गए. அதிகாலை நேரம் அனைவருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. சுபக்கா கிளாஸ் கொத்தாகே ஆதா பவுனா கண்டா முரளி சுன்கர் ஃபிர் சடி ஜாவோ. அதிகாலை நேரத்தில் வகுப்பும் இருக்குது. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முரளியை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி போகலாம். யாது தோ கஹாங் பி ரஹ்தே கா கர் சக்தே கோ, நினைவு எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்ய முடியும். तो इतवार का दिन तो छुट्टी गई. सवेरे 2-3 घंटा बैठ जाओ. ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்குமே விடுமுறை நாளாக இருக்கும். அப்போ அதிகாலையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நீங்கள் அமர முடியும். दिन की कमाई को मेकअप कर लो. பூரி ஜோடி பருதோ, பகல் வருமானத்தை நீங்கள் மேக்கப் பண்ணுங்கள். முழுமையாக புத்தி என்ற பையை நிரப்பணும். டைம் தோ மில்தா கைனா, சமயமும் கிடைக்குது இல்லையா. மாயாக்கி தூஃபான் ஆனீசி யாத் நெகி கர் சக்தி பில்குல் பாபா சகஜ் சம்ஜாத்தேகை. மாயையினுடைய புயல் வரும் பொழுது நினைவு செய்ய முடியாது. பாபா முற்றிலும் சுலபமான முறையில் புரிய வைக்கிறாங்க. பக்தி மார்க்கமே கித்தினி சத்சங்கோமி ஜாத்தேகை. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சத் சங்கங்களுக்கு போகிறாங்க. कृष्ण के मंदिर में, फिर श्रीनाथ के मंदिर में, फिर और किसके मंदिर में जाएंगे. கிருஷ்ணருடைய கோவில், ஸ்ரீநாத் கோவில், மற்ற கோவில்களுக்கும் போகிறாங்க. யாத்ரா में भी कितनी विभचारी बनती है. इतनी तकलीफ भी लेती ज़्यादा कुछ नहीं है. யாத்திரையில் விபச்சாரியாகவும் ஆகிறாங்க. அதில் நிறைய கஷ்டங்களையும் எடுக்கிறாங்க. நன்மை அதில் எதுவுமே இல்லை. ட்ராமாமே ஏபி நூந்துகை ஃபிர்பி கோகா.
நாடகத்தில் இதுவும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, திரும்பவும் நடக்கும். துமாரி ஆத்மாமி பார்ட்டு பராகுவாகை சத்திய திரேதாமி ஜோ பார்ட்டு கல்ப பெகலி பஜாயாகி வகி பஜாயிங்கி. உங்களுடைய ஆத்மாவில் பார்ட்டு நிரம்பி இருக்கு. சத்தியுகம் திரேதாயுகத்தில் எந்த பார்ட்டு கல்பத்திற்கு முன்னால் நடிச்சிங்களோ அதே பார்ட்டு தான் திரும்பவும் ப்ளே பண்ணுவீங்க. மோட்டி புத்தி ஏபி நகி சமஸ்தேகை. மந்த புத்தியாக இருக்கக்கூடியவங்க இதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஜோ மகீன் புத்திகை வகி அச்சி ரீதி சமஜ்கர் சம்ஜா சக்திகை. யார் ஆழமான புத்தி, கூர்மையான புத்தி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் நல்ல முறையில் இதை புரிஞ்சுக்க முடியும். உன்கே அந்தர் பாசனா ஆத்திகைக்கு அனாதி நாட்டக் பனாகுவாகை. இது அனாதி நாடகம் முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்டதாக இருக்கு. இது தனக்குள் அனுபவமும் ஆகும். துனியாமி கோயி நெகி சமஸ்தி இப்பேகத்துக்கா நாட்டகை. இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகமாக இருக்கு. இது உலகத்தில் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்கோ சமஜ்னே மேபி டைம் லக்தாகை. இதை புரிந்து கொள்வதில் கூட சமயம் ஆகுதே. हर एक बात डिटेल में समझाकर फिर कहा जाता है मुख्य की याद की यात्रा. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவான முறையில் புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க முக்கியமானது நினைவு யாத்திரையாக இருக்குது. செகண்ட்வி ஜீவன் முக்தி பி காயா குவாகை. ஒரு செகண்டில் ஜீவன் முக்தியை பற்றி பாடப்பட்டிருக்கு. और फिर ये भी गायन கை की ज्ञान का सागर கை. ஞான கடலாகவும் மகிமை பாடப்பட்டிருக்கு. सारा सागर स्यागी बनावो, जंगल को कलम बनावो, धरती को कागज बनावो, तो भी अंत नहीं आ सकती. முழு கடலையும் இங்காக்கி காட்டு மரங்களை பேனாவாக்கி பூமியை காகிதமாக மாற்றும் பொழுது அதை பாபாவுடைய மகிமையை எழுதினாலும் அதற்கு முடிவே வர முடியாது. காரணம் பாபா அனைத்திலும் கடலாக இருக்காங்க. சுருசே லேக்கத்தும் கித்தனா டிக்தே ஆயேகோ டேர் காகஜ் கோ சாயே. ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எவ்வளவு எழுதுறீங்க, கணக்கில்லாத பேப்பர் ஆயிரும். துங்கோ கோயி தக்கா நெகி காணாகை. நீங்கள் எந்த விதத்திலும் ஏமாற்றம் அடி வாங்கக்கூடாது. முக்கிய கைகி அல பாப்கோ யாது கருணாகை. முக்கியமானது ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். ஏகாங் பி தும் ஆத்தேகோ சி பாபா கே பாஸ். இங்கே கூட நீங்கள் சி பாபா கிட்ட வரீங்க. सी बाबा इनमें प्रवेश कर तुमको कितना प्यार से पढ़ाते गए. சி பாபா இவருடைய உடலில் பிரவேசமாகி எவ்வளவு அன்போடு படிப்பை கற்றுத்தராங்க. கோயிபி படாயி நகிகை. எந்த விதமான பெருமையும் இல்லை. பாப் கேத்தேகை மை ஆத்தாகும் புராணி சரீர்மி. பாபா சொல்கிறாங்க நான் வரதே பழைய உடலை. கைசி சாதாரண ரீதி சி பாபா ஆக்கர் படாத்தேகை. சி பாபா சாதாரணமான முறையில் வந்து படிப்பை கற்றுத்தராங்க. கோயி அகங்கார் நெகி பாப் கேத்தேகை தும் முझे கேத்தேகி கோ. பாபா பதி துனியா பதி शरीर में आओ ஆக்கர் ஹம்கோ சிக்ஷா தோ. பாபாவுக்கு எந்த விதமான அகங்காரமும் கிடையாது. இந்த பத்தீத்தமான உலகத்தில் பத்தீத்தமான உடலில் வந்து எங்களுக்கு படிப்பினைகளை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. சத்தியகுமே நகி புலாத்தே கோக்கே ஆக்கர் கீரி ஜவாகரோங்கே மெகல்மே பைட்டோ. அதாவது சத்தியுகத்தில் தங்க மாளிகையில் வந்து நீங்கள் அமருங்கன்ட்டு யாரும் பாபாவை கூப்பிட்றது கிடையாது. போஜன் ஆதி காவோ சி பாபா போஜன் பாத்தேகி நெகி.
உணவு சாப்பிடுங்க, இது போல் யாரும் கூப்பிட்றது கிடையாது. சிவபாபா உணவை சாப்பிடுவது இல்லை. आगे बुलाते थे कि आकर भोजन खाओ, 36 प्रकार का भोजन खिलाते थे, ये फिर भी கூகா. ஆரம்பத்தில் நீங்கள் உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 36 விதமான உணவையும் பரிமாறினாங்க. திரும்பவும் எல்லாமே அதே போல் நடக்கும். ஏவி சரித்திரகி ககி, இதை கூட சரித்திரமாக சொல்லப்படுது. कृष्ण के चरित्र क्या गई, वह तो सत्युग का प्रिंस गई. கிருஷ்ணருடைய சரித்திரம் என்னவாக இருக்கு? கிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய இளவரசனாக இருக்காங்க. உன்கோ பதீத பாவன் நகி ககா ஜாத்தா, கிருஷ்ணரை பதீத பாவனமாக சொல்வது இல்லை. सत्युग ये विश्व के मालिक कैसे बनेगे, ये भी अभी तुम जानते हो. சத்தியுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு உலகத்திற்கு எஜமானராக எப்படி ஆனாங்க, அதுவும் நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. மனுஷியத்தோ பில்குல் கோர் அந்தியாரி மீகை, மனிதர்கள் முற்றிலும் அறியாமை என்ற இருளில் இருக்காங்க. அபி தும் கோர் ரோசனி மேகோ, இப்போ நீங்கள் முற்றிலும் வெளிச்சத்தில் இருக்கீங்க. பாப் ஆக்கர் ராத்துக்கோ தின் பனா தேத்தேகே, பாபா இரவை பகலாக மாற்றுறாங்க. ஆதா கல்பத்தும் ராஜ்ய கர்த்தே கோத்தோ கித்தினி குசி கோணி சாகியே, பாதி கல்பம் நீங்கள் ராஜ்யம் செய்கிறீங்கன்னா எந்த அளவு உங்களுக்கு குசி ஏற்படணும். तुम्हारी याद की यात्रा पूरी तब होगी जब तुम्हारी कोई भी कर्मेंद्रिया धोखा ना दे. எப்போ உங்களுடைய எந்த ஒரு கர்மேந்திரியமும் ஏமாற்றம் தராமல் இருக்கும், அப்போதான் உங்களுடைய நினைவு யாத்திரை முடிவடையும். கர்மாतीत अवस्था को जाइए तब याद की यात्रा पूरी होगी. கர்மாतीत நிலை அடையும் பொழுது நினைவு யாத்திரை முடிவடையும். அபி பூரி நகி குயிகை, இப்போ முழுமையாக இன்னும் முடியலை. அபி தும்கோ பூரா புருஷாரத் கருணாகை, இப்போ நீங்கள் முழுமையான முயற்சி செய்யணும். நான் உமீந்து நெகி பன்னாகை சர்வீஸ் அவர் சர்வீஸ், நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகக்கூடாது. சேவை மற்றும் சேவையாக மட்டும்தான் இருக்கணும். பாபி ஆக்கர் உடே தன் से सर्विस कर रहे कहना, பாப் கரண் கராவன் கார்கே, பாபா கூட வயோதிக உடலில் சேவை செய்கிறாங்கடியா. பாபா செய்பவர் செய்விப்பவராக இருக்காங்க. बच्चों के लिए कितना फिक्र रहता है, ये बनाना है मकान बनाना है. குழந்தைகளுக்காக பாபாவுக்கு எவ்வளோ கவலை இருக்குது. இதை செய்யணும், இந்த வீட்டை கட்டணும், இது போல் கவலைகள் பாபாவுக்கு இருக்குது. जैसे लौकिक बाप को खद के ख्यालात रहते हैं, वैसे पालौकिक बाप को बेगत का ख्याल रहता है. எல்லைக்குட்பட்ட அப்பாவுக்கு எப்படி சிந்தனைகள் இருக்கும், அதே போல் பார்லோக்கிகமான அப்பாவுக்கு கூட எல்லைக்கப்பாற்பட்ட சிந்தனைகள் இருக்குது. தும் பச்சோं को की सर्विस करनी है, குழந்தைகளாகிய நீங்கள் தான் சேவை செய்யணும். தின் பிரதிதின் பகூத் சகஜ் கோத்தான் சாத்தாகை, நாளுக்கு நாள் மிகவும் சுலபமானதாக ஆயிரும். जितना विनाश के नज़दीक आते जाएंगी उतना ताकत आती जाएगी. எந்தளவு உலக அழிவானது நெருங்கி வருதோ அந்தளவு சக்தியும் வரும். गाया कुवाबीके भीष्म पिता आदि को पिछाड़ी में तीर लगे. பீஷ்ம பிதாவுக்கு கூட கடைசி நேரத்தில் அம்பு போல் போய் பதியும்ட்டு எழுதப்பட்டிருக்கு. अभी तीर लग जाए तो बहुत हंगामा हो जाए. இப்போ இந்த ஞானமானது அம்பு போல் போய் பதியும் பொழுது நிறைய கலாட்டாவும் ஏற்படும். इतनी भीड़ को जाए जो बात मत पूछे,
இவ்வளோ கூட்டங்கள் கூடும் பொழுது கேட்கவே வேண்டாம். कहते हैं ना माता कुचलाने की फुर्सत नहीं, ऐसी कोई कई नहीं, परंतु भीड़ को जाती है तो फिर ऐसे कहा जाता है. எப்போ கூட்டம் நெருங்கி வருதோ அதிகமாக வருதோ அப்போ இது போல சொல்லப்படும். जब इनको को तीर लग जाए तो फिर तुम्हारा प्रभाव निकलेगा. எப்போ இவங்களுக்கெல்லாம் அம்பு போல போய் பதியுதோ அப்போதான் உங்களுடைய பிரபாவமானது வெளிப்படும். சப் பச்சோं को बाप का परिचय मिलना तो है. அனைத்து குழந்தைகளுக்கும் பாபாவுடைய அறிமுகமானது கிடைக்கணும். तुम 3 पेड़ पृथ्वी में भी ये अविनाशी हॉस्पिटल और गॉडली यूनिवर्सिटी खोल सकते हो. நீங்கள் 3 அடி நிலத்தில் இந்த அழிவற்ற ஹாஸ்பிட்டலும் மற்றும் இறை யூனிவர்சிட்டி, அதாவது முழு உலகத்திற்கான யூனிவர்சிட்டியும் திறக்க முடியும். பைசா நகிகை தோபி ஹர்ஜா நகிகை. உங்கள்கிட்ட பணமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, சித்திரத்துங்கோ மில் ஜாயேங்கி, சித்திரங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். सर्विस में मान अपमान दुख सुख ठंडी गर्मी सब सहन करनी है. சேவையில் மரியாதை அவமரியாதை துக்கம் சுகம் குளிர் வெயில் அனைத்தையும் பொறுத்துக்கணும். கிஸ்கோ கீரி ஜெய்சா பனானா கம் பாத்திகை கியா. மற்றவர்களை வைரத்திற்கு சமமாக மாற்றுவதே குறைந்த விஷயமாக இருக்கா என்ன? बाप कभी तकता है क्या, तुम क्यों तकते हो? பாபா எப்போவாவது களைப்படையிறாங்களா என்ன? நீங்கள் ஏன் களைப்படையிறீங்க? அச்சா நல்லது. மீட்டி மீட்டி सिखलाते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யறோம். தாரணா के लिए முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். सवेरे का समय आधा पौना घंटा बहुत प्यार व रुचि से पढ़ाई पढ़नी है. அதிகாலை சமயம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் மிகவும் அன்போடு ஆர்வத்தோடு படிப்பை படிக்கணும். பாப்கி யாதுமே ரெகனாகை. பாபாவுடைய நினைவில் இருக்கணும். யாதுக்கா ஐசா புருஷாரத்துக்கோ ஜோ சப் கர்மேந்திரியா வஸ்மி கோ ஜாயே. அனைத்து விதமான கர்மேந்திரியங்களும் தன்னுடைய வசத்தில் இருக்கணும். இதுபோல நினைவினுடைய முயற்சியானது செய்யணும். सर्विस में दुख सुख मान अपमान गर्मी ठंडी सब कुछ सहन करना है. சேவையில் துக்கம் சுகம் மரியாதை அவமரியாதை வெயில் குளிர் அனைத்தையும் பொறுத்து கொள்ளணும். கபீபி சர்வீஸ் மே தக்குனா நெகிகை. ஒருபோதும் சேவையில் களைப்படையக்கூடாது. 3 पेड़ पृथ्वी में भी हॉस्पिटल कम यूनिवर्सिटी स्कूल कीरे जैसा बनाने की सेवा करनी है. 3 அடி நிலத்தில் ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டி ஓப்பன் திறந்து வைரத்திற்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்யணும். அதாவது 3 அடி இடம் கிடைத்தாலும் அதில் ஆன்மீகமான ஆஸ்பத்திரி மற்றும் யூனிவர்சிட்டி திறந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை வைரத்துக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்யணும். வரதானம். सर्व शक्तियों के लाइट द्वारा आत्माओं को रास्ता दिखाने वाली चैतन्य लाइट हाउस भव.
அனைத்து சக்திகளுடைய ஒளி மூலமாக ஆத்மாக்களுக்கு வழி காட்டக்கூடிய சைத்தன்யமான லைட் ஹவுஸ் ஆகுங்கள். यदि सदा इस स्मृति में रखो कि मैं आत्मा विश्व कल्याण की सेवा के लिए परम धाम से अवतरित हुई हूँ, तो जो भी संकल्प करेंगे बोलेंगे उसमें विश्व कल्याण समाया हुआ होगा. நான் ஆத்மா முழு உலகத்தினுடைய நன்மையின் சேவைக்காக பரந்தாமத்திலிருந்து அவதாரம் எடுத்து வந்திருக்கேன். ஒருவேளை இந்த எண்ணங்களை நமக்குள் கொண்டு வரும் பொழுது, வார்த்தைகளை பேசும் பொழுது அதில் உலக நன்மையானது அடங்கி இருக்கும். और यही ஸ்மிருதி லைட் ஹவுஸ் கா காரிய கரேகி. மற்றும் இந்த நினைவு லைட் ஹவுஸினுடைய காரியம் செய்யும். जैसे उस लाइट हाउस से एक रंग की लाइट निकलती है, ऐसे आप चैतन्य लाइट हाउस द्वारा सर्व शक्तियों की लाइट आत्माओं को हर कदम में रास्ता दिखाने का कार्य करते रहेगी. அதாவது உலகியலான லைட் ஹவுஸில் ஒரு கலரினுடைய லைட்டானது எல்லா பக்கமும் பரவும். அதே போல தான் நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸாக இருக்கீங்க. உங்கள் மூலமாக அனைத்து சக்திகளுடைய ஒளியானது ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் வழி காட்டக்கூடிய காரியங்களை செய்யும். ஸ்லோகன் स्नेह और सहयोग के साथ शक्ति रूप बनो तो ராஜதானி में नंबर आगे मिल जाएगा. ஸ்நேகம் மற்றும் சகயோகத்தினுடைய கூடவே சக்தி ரூபம் நிறைந்தவர்களாக ஆகும் பொழுது ராஜ்யத்தில் நம்பர் முன்னால் கிடைக்கும். ஓம் சாந்தி.